வணக்கம் வியூவர்ஸ். ஜோரக் சிவாக்ஸின் அடுத்த வீடியோ வால்பாறை சீரிஸில் நீங்கள் போன வீடியோவில் 3 முக்கியமான இடத்த நான் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் ஃபாரஸ்ட்டில் தொடர்ந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிராவல், இடையில ஒரு கடையும் இருக்காது. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் கபாலி யானையை எதிர்பார்க்குறேன். வந்தால் உங்களுக்கு கண்ணில் காமிக்கிறேன். ஓகே, வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நிறைய சூப்பராக அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாம் நடக்குது. இன்னொரு ஃபேமிலியை பார்த்துட்டோம். அவங்க கூட நம்ம ஜாலியாக இப்போ வால்பாறையை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நேராக அதிரம்பள்ளி வழியாக கருணாலம் வரைக்கும் அவங்க வருவாங்க நம்ம கூட. அந்த மரத்தை வரா சூப்பராக இருக்கடா. என்னப்பா போட்டிருக்குது? மெட்ரோ இல்ல, மீட்டோ. லியோ தாசன் கோன் போட்டிருக்கு. பெயிண்ட் அடிச்சாதான் என்ன, இதுக்கு ஆர்ச்சி கட்டினதே பெரிய விஷயம். பெயிண்ட் வேற அடிக்கிறாங்க. சோலையார் எஸ்டேட். நான் டாப் ஏறுறோம் போல இருக்கு. இறங்கதான் இருக்கு காலையில இருந்து. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னாரு ரோடு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. 2-3 கிலோமீட்டர் நல்லா தான் இருக்கு. பஸ் வருது பாரு, சூப்பராக ஓடட்டுப்பா. இப்போ நம்ம நல்லாமுடி வியூலேருந்து நேராக மல்லக்காப்பாறை வேறு ரூட்டு வால்பாறை இல்லாமல் அந்த ரூட்டில் நம்ம கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். எத்தாப்புல ஒரு பஸ் வருது, என்னன்னு தெரியலையே எப்படி போகிறது. நம்மளை ஏன் அந்த செக் போஸ்ட்டில் இந்த ரூட்டில் நம்மளை விடலைன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. இங்கே பாருங்கள், பஸ்ஸு ஒரு சின்ன வண்டி கூட கிராஸ் பண்ணி போக முடியல. இப்போ நம்ம எப்படி போகிறோன்னு தெரில. இதனால தான் அவங்க அந்த சைடிலிருந்து வர வண்டியெல்லாம் பிளாக் பண்ணிட்டு சுற்றி போக வைக்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒன் வே வைக்கிறாங்க. பஸ்ஸுன்றனால இந்த சைடு விட்டுருக்காங்க போல இருக்கு. நம்ம இப்போ எப்படி போகிறதுன்னு தெரில. எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும், பார்த்துக்குவோம், பொறுமையாக போவோம். வால்பாறையே ஒரு ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தானே. ஃபுல்லாகவே தேயிலை தான். கிளைமேட் அது மாதிரி. இல்லடா, எக்ஸ்பெக்ட் பண்ணடா அவ்வளோ பெரிய இது. அவர் மேல பழிப்பு வச்சு நான் மேலேயே போயிட்டு வந்துட்டேன். எவ்வளெல்லாம் ஆயிடுச்சாங்க. வயிற்றுக்குள்ள எல்லாமே இடம் மாறி இருக்கும், பார்ட்ஸ் எல்லாம்.
கொஞ்ச நேரத்தில் கேரளா பார்டரு வந்துடும். இங்கே ஒரு பாஸ் போடணும், ஃபாரஸ்ட் என்ட்ரி. ஒரு 45 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஒரு கடையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இடையில வந்து இந்த ட்ரைப்ஸோட இது மட்டும்தான் இருக்கும், வில்லேஜ் மட்டும்தான் இருக்கும். அங்கேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. த்ரில்லிங் ஃபாரஸ்ட் ரூட்டில் நம்ம டிரைவ் பண்ணி போகிறோம். இடையில கபாலி யானைன்னு ஒன்று இருக்குதான். அது நானும் பார்த்துடணும்னு நினைக்கிறேன், பார்க்க முடியல. இன்னைக்கு பார்த்தாலும் பார்த்தது தான். உங்களுக்கா எனக்கா இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். மலக்கா பாறையிலேருந்து தாண்டி ஒரு 2-3 கடை இருந்துச்சு. அதில் சிப்ஸு எல்லாம் வாங்கிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஒரு பஸ்ஸு முன்னாடி போகுது நம்மளுக்காக, எஸ்கார்டு. வர்றவன் எல்லாம் ஒதுங்குறாங்க. எல்லாம் எய்த்தாப்பில் வராங்க. எல்லா காரும் ஒதுங்கி கொடுக்குறாங்க பஸ்னால. நம்மளுக்கு ஜாலியாக இருக்குது ஒட்டி ஓட்ட. இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ரோட்டில். எய்த்தாப்பில் வரவங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ நமக்கு. ஸோ இதான் கபாலி ஸ்பாட். இது கபாலி யானை இங்கே தான் இருக்குமா? பார்த்தா நல்லாயிருக்கும். எங்கேயாவது இருக்கா சைடில் பாருங்க. பாரு நம்ம மரத்தெல்லாம் மலைப்பாம்பு மாதிரியே சுற்றி இருக்கு. அதான் இதே போய் இங்கிட்ட நிக்குது. நிப்பாட்டி இருக்காங்க, அது மாதிரி தப்பா நிப்பாட்டி இருக்காங்கல்ல. அடர்ந்த காட்டுக்குள்ள திக்குது. எப்படா எய்தாப்புல வண்டி வரணும் கூட தெரிய முடியுது. தண்ணி ஓடுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு அடிச்சு அதுக்குள்ள கேறாங்க. அதனாலதான் அரிச்சு போய் கிடக்கு இந்த இடம் மட்டும். இன்னும் 1 மணி நேரம் 17 நிமிஷம் காமிக்குது. 39 கிலோமீட்டர் காமிக்குது. அப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர்? 11 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோமா இவ்வளோ நேரத்தில்? இது மாதிரி வளைவுகளில் தான் பாரு, லெஃப்டில் வந்து பள்ளம். வண்டி மாட்டிக்கும். ஒரு லாரிக்கு வந்து கிடந்துச்சா அங்கே பார்த்து தான் போகணும். இடையில ஸ்லைடிங் ஆகிருக்கு மண்ணெல்லாம். இவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு 15 கிலோமீட்டர் கழிஞ்சு இங்கே ஒரு கேம்ப் ஷெட் இருக்கு. அவ்வளோதான். அதுவும் பூட்டியிருக்கு, யாரும் இல்லை. வெளிச்சமே வருது. இங்கதான் இந்த சோலையாரு. வெள்ளம் குடிக்கானாயிட்டு வருதா? நிக்கதா பாருங்க. எல்லாரும் நின்னு பாக்குறாங்க. வியூ பாயிண்ட் தான் அது. கரை இல்ல இப்ப. எல்லாம் வெள்ளம் இறங்கி போயிங்க. அது காரணம் காணத்தில்ல. இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கும். இங்கே நிற்க மாட்டாங்க, எல்லாம் தூங்குறாங்க. இந்த பாரு, நம்ம அங்கே தான் போனோம் மேலே மாடியில். ஞாபகம் இருக்கா? வேறு அந்த டாப் ஸ்லிப் போனோமா மேலே? அந்த இது இருக்கு பாரு, அந்த டவர் தெரியுது பாரு, அங்கே தான் போனோம். கண்ணாடி இருக்குமா? காட்டு தேனா.
அது நல்லாவே தெரியுது. அது காலோட பாதம் தெரியும் இங்க பாரு. இதுதான் நல்லாவே தெரியுது. அது ஏறி ஏறி போனதெல்லாம். லீவுன்றனால நிறைய வண்டி பாஸ் ஆகுது. இது இட நாள் இருந்துச்சுன்னு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இங்கே தாங்க போயிட்டு இருக்காங்கல்ல. மலைவாழ் மக்கள் வாழ்கிற இடம். இந்த ஒரு மேலையெல்லாம் இருக்கு பாரு வீடு. இங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. இந்த ஒரு மேலே பாரு வீடு. இங்கே ரைட் சைடில் இதெல்லாம் வந்து மலைவாழ் மக்கள் வாழ்கிற வீடு. ட்ரைப்ஸ் காலனி இதெல்லாம். அப்படி நம்ம வந்து இந்த பக்கம் இந்த செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இங்க ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்குது. ஹோட்டல் அபே இருக்கு. போன வாட்டி நம்ம இங்கிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜங்கிள் சஃபாரி காட்டுக்குள்ளே போகிறோன்னு. இங்கே தான் எல்லாம் பலகாரங்களாம் வாங்கிட்டு நம்ம ஹோல்டு போட்டு கிளம்பணும். ஹோல்டா ஹோல்டு போட்டா போயிட்டா அங்கே போயிடலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து மல்லக்காப்பாறையிலேருந்து அதிரம்பள்ளி வரைக்கும் வந்த அந்த செக் போஸ்ட் டு செக் போஸ்ட் ஃபாரஸ்ட் வீடியோ நீங்கள் கண்டு ரசிச்சிருப்பீங்க. இடையில வந்து அந்த கபாலி யானையை எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. இருந்தாலும் யானைகள் நின்று இருந்துச்சு. என்னால் ஷூட் பண்ண முடியல, ஏன்னா நிறைய வெஹிக்கிள் இருந்துச்சா, டிராஃபிக்காக இருந்துச்சு. இடையில அந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணாமல் விட்டேன், சாரி. அடுத்த வீடியோவில் இங்கேருந்து நம்ம ஆலப்பி வரைக்கும் போகிறோம். அது என்னென்ன ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்தால் அந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இப்போ நம்ம இந்த செக் போஸ்ட்டில் நம்ம அங்கே மல்லக்காப்பாறையில் செக் போஸ்ட்டில் வாங்கின அந்த ஸ்லிப்பை வந்து இங்கே கொடுத்துட்டு நம்ம செக் போஸ்ட் விட்டு ஜஸ்ட் இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறோம். வந்தோடனே அங்கே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அருவி.